எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியே இருக்கு. பயங்கரமா இருக்கா? வாங்க எங்க வீட்டுக்கு வந்து டிஸ்டி பொம்மை கட்ட போறோம், பார்க்கலாம் வாங்க. ஐயோ ராய் கிழிஞ்சிருக்கிறது தெரியுது. அது ராய் வந்து கம்மி மாட்டி கிழிஞ்சிருக்கீங்க. அப்படி சமையல்கடா டன். இன்னைக்கு ஆப்பிளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல. இன்னைக்கு ஆப்பிள் வந்து பெருசாக இருக்குது. வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் சரிங்களா. வாட்டர் ஆப்பிள் வந்து பெருசாக இருக்குது. அதை ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வெத்தலை செடி வாங்கிட்டு வந்தேன். வெத்தலை செடி வச்சுருக்கேன் பாருங்களேன். வாங்கிட்டு வர்றப்போ ரொம்ப லைட் க்ரீனில் இருந்துச்சு. வச்ச உடனே நல்லா க்ரோத் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் அப்படி போய்க்கிங்க. நல்லா நேயர்களுக்கு நல்லா காமிங்க. வாட்டர் ஆப்பிள் ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் கலரு. சில வாட்டர் ஆப்பிள் வந்து பிங்க் கலராக இருக்கும், இது வந்து ஒயிட் கலராக இருக்கும். இன்னும் பெருசாகும் சொல்லுங்கள். இன்னும் பெருசாகும் சரிங்களா. ஸோ வந்து இது கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கிறதுனால இதை பறித்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஓகே, வாட்டர் ஆப்பிள் சரிங்க. உள்ளார வந்து ஸ்பாஞ்ச் மாரி மோசமாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் தண்ணி கொத்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு தான் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது, வெட்டாகவே இருக்குது. அதாவது இந்த சைடு வந்து நல்லா பெருசாக இருக்குது ஆப்பிள். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் இன்னும் நிறையா பெருசாக இருக்கும். உனக்கு வேணுமா? வாட்டர் ஆப்பிள் சரி. நெல்லிக்காய் சாப்பிட்றலாம். நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்க. அதான் எங்கள் நெல்லிக்காய் மரம், முழு நெல்லிக்காய் மரம் எப்படி காய்ச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. சின்ன மரம் தான். சரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். அதுலேருந்து எடுங்க. முழு நெல்லிக்காய் ஆக்சுவலாக வந்து பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். அடிச்சு காமிக்க. லைட்டாக புளிப்பு இருக்குது, கொஞ்சம் துவர்ப்பு இருக்குது. இன்னும் பெருசாக வரும். சண்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்பிள் ப்ளஸ் நெல்லிக்காய் வீடியோ போடுறேன் பாருங்கள். பாய் பாய்.